இவரே குண்டு வைப்பாரா, இவரே எடுப்பாரா, அந்த மாதிரி சிவனும் ஒரு விளையாட்டு செஞ்சிருக்காருங்க. நந்தி தேவரை காவல் வச்சுட்டு யார் வந்தாலும் விடாத காமதேவனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சிவன் தவம் செய்ய போறாரு. இதுக்கு இடையில இந்திரனோட மகனை சூரபத்மன்ற ஒரு அரக்கன் கடத்திட்டு போயிடுறோம். தன்னுடைய மகனை காப்பதற்காக இந்திரன் தவம் செய்யறாரு. ஒண்ணுமே தெரியாத சிவன் வந்து இந்திரனை கேட்கிறாரு, என்னப்பா வேணும்ட்டு. இப்படிதான் என் மகனை கடத்திட்டு போறான்னு சொல்லவும், கவலைப்படாத இந்திரா, நான் பார்வதியை மணந்த பின்னாடி எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகன் சூரபத்மனை அழிப்பான்னு வரம் கொடுக்குறாரு. வரம் கொடுத்த சிவன் தவம் செஞ்ச போயிடுறாரு. ஒரு பக்கம் இந்திரனுக்கு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிவன் தவம் செய்ய போயிட்டாரு. இவர் எப்ப பார்வதியை மணக்கிறது, குழந்தை பெறுறது, சூரபத்மன் அழிக்கிறது அப்படின்ற சந்தேகம் வந்தது. இந்திரனும் பிரம்மனும் ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்னன்னா, காமதேவனை அனுப்பி சிவனுடைய தவத்தை கழிச்சா சிவன் பார்வதியை மணந்து விடுவாரு அப்படின்ற ஒரு திட்டம் தீட்டுறாங்க. காமதேவன் கைலாயத்திற்கு சிவன் தவம் செஞ்ச இடத்துக்கு போய் அம்பை ஏய்க்கிறாரு சிவன் மேல. தவம் களைஞ்ச சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து காமதேவனை பஸ்மமாக்கிறாரு. தன் கணவன் பஸ்மமானதை பார்த்த ரதி சிவனிட, ஐயோ சிவனே, நான் இப்ப என்ன செய்வேன் கேட்டதுக்கு சிவன் சொன்னாரா, நான் இப்ப பார்வதியை மணக்க போறேன், அந்த திருமணத்துல உன்னுடைய கணவன் மீண்டும் கிடைப்பார் அருள் புரிஞ்சாராம். இப்படி இருக்கு பாத்தீங்களா சிவனோட விளையாட்டு. அவரே காமனை உள்ள விடுவாராம், அவரே அழிப்பாராம், திரும்ப அவரே உயிர் கொடுப்பாராம். இதுதாங்க சிவனுடைய விளையாட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க.